ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு கருப்பட்டி வியாபாரி இருந்தான். கருப்பட்டி தயாரிச்சு ரொம்ப தூரத்துல இருக்க சந்தையில போய் வித்துக்கிட்டு இருந்தான். அதுல கிடைக்கிற காசு பணத்தை வச்சுதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு காட்டு பாதையை கடந்துதான் அவன் தினமும் சந்தைக்கு போய்கிட்டு இருந்தான். ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த வியாபாரி சந்தையிலிருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவன் ஒரு குறுங்காட்டுக்கு பக்கத்துல வந்ததும் என்ன இங்க ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு, அதுவும் அசையுது. அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்கு? அந்த வியாபாரி அந்த சாக்கு மூட்டைக்கு பக்கத்துல போனதும் அதுக்குள்ள ஒரு அழுக சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஐயா, ஐயா, யாராவது என்னை காப்பாத்துங்களேன், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? சரி, நீ யாரு? அதுக்குள்ள போய் எப்படி நீ மாட்டிக்கிட்ட? நான் ஒரு முதலை, என்னை ஒரு வேடன் தந்திரமாக பிடிச்சி இதுக்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்கான். என்னை எப்படியாவது நீங்கள் காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா? நீ ஒரு முதலையாச்சே, உன்னை நான் காப்பாத்துனா நீ என்ன பிடிச்சி தின்னுடுவியே? சேச்சா, அப்படிலாம் இல்லை, நான் உன்னை பிடிச்சி சாப்பிட மாட்டேன். நீ என்னை காப்பாத்துனா அதுக்கு கைமாற கண்டிப்பாக செய்வேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? சொல்லு. நீ தாராளமாக என்னை நம்பலாம். அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன். முதலையோட வார்த்தையை நம்பின அந்த வியாபாரி அந்த சாக்கு பையோட கட்டை அவுத்து அந்த முதலையை காப்பாத்தினான். அப்பா, தப்பிச்சிட்டான்ப்பா ஒரு வழியா. கண்டிப்பாக இதுக்கு நான் உங்களுக்கு கைமாறு செய்வேன். ஆனால் எனக்கு இப்போ பயங்கரமாக பசிக்குது. நான் இப்போ எதையாவது சாப்பிட்லன்னா அப்புறம் செத்தே போயிடுவேன். தற்சமயம் நான் உங்களை பிடிச்சி சாப்பிட்றேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லை. உன்னை காப்பாத்தின என்னையே சாப்பிட்றேன்னு சொல்றியா? இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ என்னோட சாப்பாடு. சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம். சரி. அப்பதான் அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பாம்பு கிட்ட 2 பேரும் சேர்ந்து சந்தேகத்தை கேட்டாங்க. முதல்ல சொன்னதுதான் சரி, நீ அந்த முதலைக்கு தான் இறை. சேச்சே, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம இன்னொருத்தர்கிட்டையும் கேட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் உன்னை பிடிச்சி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு குள்ளநரி கிட்ட போய் அந்த சந்தேகத்தை கேட்டாங்க. நீங்க 2 பேரும் சொன்னதுல விஷயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அது என்னன்னா, அது நியாயமா சொல்லணும்னா, பசியோட இருக்கிற முதலைக்கு உணவை சாப்பிட்றதுக்கு முழு உரிமை இருக்குது இல்லையா? நீங்க சொல்றது எதுவுமே சரியில்லை. காப்பாத்த வந்தவனையே சாப்பிடுறது நியாயம் கிடையாது. அப்போ அந்த வழியா ஒரு ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவனுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்க அவங்க முடிவு பண்ணாங்க. அவங்க 2 பேரும் சொன்னதை தான் இந்த மனுஷனும் சொல்ல போகிறான் பாருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நான் உன்னை தின்னுடுவேன். உங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயத்த முழுசா நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா உங்க 2 பேருக்கும் என்னால ஒரு நல்ல தீர்ப்பை சொல்ல முடியும். சொல்லுங்களேன், முதல்ல என்ன ஆச்சு? நான் சந்தைக்கு போயிட்டு இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். அதை அப்படியே கொஞ்சம் நடிச்சு காட்டப்பா. தோ இப்படிதான். இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த நேரத்துல முதல்ல எங்க எப்படி இருந்துச்சுன்னு ஒன்னும் சொல்லவே இல்லையே, அதான் புரியல. அத கொஞ்சம் நடிச்சு காட்ட. முதல்ல நான் அந்த சாக்கு பைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தேன். மாட்டிக்கிட்டு இருந்தியா? என்ன சொல்ற நீ? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. முதலையே அது எப்படின்னு கொஞ்சம் தெளிவா பண்ணி காட்டேன். இந்த மாதிரி தான் இது உள்ள இப்படி இருந்தேன். அப்படியா? இப்படிதான் இது சாக்கு மூட்டைக்குள்ள இப்படி கடந்துச்சா? அப்படியா? அப்ப என்னோட சந்தேகம் இதுதான். சாக்கு பை அப்போ திறந்தா கிடந்துச்சு? இல்லப்பா, அது வெளிப்பக்கம் கட்டி வச்சிருந்தாங்க. அத எப்படி கட்டி போட்டிருந்தாங்க அது தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இப்பதான் எனக்கு விஷயமே முழுசா புரிஞ்சது. இந்த கோணி பைக்குள்ள முதல்ல அப்படியே கிடக்கட்டும்.
இது உள்ளேயே அந்த முதலை கடந்து அப்படியே இருக்கட்டும். காப்பாத்தினவனை கொன்னு தின்றது நியாயமே கிடையாது. என் உயிரை காப்பாத்தினவங்கள நான் எப்பவும் மறக்க மாட்டேன். காப்பாத்தினவங்களை பிடிச்சு தின்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல.